நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சிலுவை சிலுவை அன்பின் உயரம், சிலுவை தியான நேரம், இதயம் உடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். கிறிஸ்துக்குள் அன்பான மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சிலுவை தியான நேரத்திலும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக மனிதனாய் பிறந்தார், எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் நொறுக்கப்பட்டார், அவருடைய இரத்தத்தினால் நாம் எப்படி குணமானோம் என்று பார்க்கத்தக்க இந்த தருணத்தை தேவாதேவன் கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்ற தலைப்பின் பிரகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும், எப்படி அவர் நம்மேல் பிரியம் வைத்தார், எதற்காக மனுஷகுமாரனை அவதரித்தார், எதற்காக நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த லெந்து காலத்தில் நாம் தியானிக்க கூடியிருக்கிறோம். எதற்காக என்றால் அவருடைய அன்பிலிருந்து நாம் பின் போகாதபடி, அவருடைய வசனத்தை நாம் இன்னும் அதிகமாய் ஆர்வமாய் வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் விசுவாசத்தில் வளரவும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு குடும்பத்திற்கு என்றால் ஒரு தகப்பன் ஒரு தாய் இருந்தால்தான் அந்த குடும்பம் கட்டமைக்கப்பட்டு சீராக சிறப்பாக வளரும். அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினால் மண்ணான சரீரத்திற்கு மகிமை பொருந்தின ஒரு வாழ்வு கிடைத்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஜீவனை கொடுக்கத்தக்க அவர் நமக்கு சிநேகிதனாயும் தகப்பனாயும் நண்பராயும் இருக்கிறார் என்று நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை ஒரு சிலாக்கியம், எத்தனை ஒரு பாக்கியம். உலகத்தார் சொல்லுவார்கள், நான் உனக்கு உயிரை கொடுப்பேன்னு, ஆனால் பேச்சளவில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் நமக்கு ஒருவரும் ஜீவனை கொடுக்க மாட்டார்கள் என்பதில் எந்த ஒரு நிச்சயமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த நிச்சயமும் அவரை அல்லாமல் ஒருவரும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆம், அதற்கு 5வது வசனத்தை நாம் பார்க்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எப்படி சார்ந்து இருக்க வேண்டும், ஆண்டவருடைய அன்பை நாம் ருசி பார்க்க வேண்டும், அனுதினம் அவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அவருடைய அன்பிலே இன்னும் அதிகம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மென்மேலும் வளர்வாயாக என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் மற்றவர்களுக்கு ஒரு உப்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு கொடுத்த வாழ்க்கையில் நாம் அவருடைய அன்பை ருசி பார்த்ததினால் அறியப்படாத நம்முடைய இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், இன்னும் நமக்கு அறிமுகமான அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறிவிக்கிற பிள்ளையாய், அவருடைய சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு லெகுவாய் சேர்க்கிற பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனத்தில் மாத்திரமல்ல, நாம் நடக்கையிலும் அதற்கு கிரியையிலும் நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த லெந்து காலத்தில் நாம் இதைத்தான் நாம் ருசி பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பைத்தான் நாம் ருசி பார்க்கிறோம். அவருடைய சத்திய வசனத்தை தான் நாம் ருசி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6வது வசனத்தில், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை விட்டு பின் வாங்கிவிட்டால் நமக்கு பாதாளம்தான், நரகம்தான். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் பக்தன். ஹல்லேலூயா. நாம் அப்படி பின்வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு கொடி எப்படி படர்கிறதோ,
அந்த யோசேப்பை கொடுத்து சொல்லியிருக்கிறது, அவன் கொடியாய் இருக்கிறான் என்று. அப்படி நாம் கொடியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சுவரில் படுகிற கொடியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கனி மிகுதியாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கனி கொடுக்கும்போது அது எத்தனை ஆயிரம் பேர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான், அது கிறிஸ்து இயேசுவுக்கான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார், நாம் மற்றவர்களுக்கு அவருடைய சுவிசேஷத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வசனத்தை நாம் லகுவாய் கொண்டு செல்கிற ஒரு ஆண்டவருடைய ஒரு சீசனாய், ஒரு சகோதரனாய், ஒரு வேலைக்காரனாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. பிதாவானவருடைய சித்தத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தார். இந்த பூமியில் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல அவரை விரும்பத்தக்க ரூபமில்லாது இருந்தது. அவரை வெறுத்தார்கள், அவரை ஒதுக்கினார்கள். ஆனால் அவருடைய காயங்கள் நம்மளை குணமாக்கினது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கற்பனை என்றால் என்ன? நமக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை வாக்கியங்கள். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மளை தேடி வந்தார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது இப்படி சொல்ல முடியுமா? யாருடைய கண்களாவது நம்மளை காண முடியுமா? தாய் வயிற்றில் இருக்கும்போது இன்றைக்கு எத்தனையோ மிஷின்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய எலும்புகள், நாம் உருவாகும் விதங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மறைமுகமாய், ஒரு மர்மமாய் இருக்கிறது. ஏன்னா அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். மரித்தேன் ஆனால் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்த தேவன். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். மற்ற யாராவது சொல்ல முடியுமா? எங்கள் கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? பேச்சளவில் வேணால் சொல்லலாம், ஆனால் செயலளவில் நடக்காது. அல்லேலூயா. அதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். நமக்கு இத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஒரு பாக்கியத்தையும் ஒரு அன்பையும் நமக்கு விளக்கின தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவளே உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. என்னுடைய சந்தோஷம். ஆண்டவர் நம்ம எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. அவர் இந்த பூமியில் மனிதனாக வரும்போது பெரிய பெரிய பணக்காரர்களையோ பெரிய பெரிய அதிபதிகளையோ போய் பார்க்க வரல. நம்மளைப் போல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதற்காக? நாம் அடிமைப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து நம்மளை மாற்ற, நாம் கட்டுகளிலும் சாபத்திலும் பாவத்தில் வீழ்ந்து கிடந்த நம்மளை மீட்டெடுக்க. அல்லேலூயா. அதற்காக பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சத்தியம் நமக்கு கிடைக்காவிட்டால் நாம் இந்த பூமியில் வாழ்ந்ததே விருதாவாக இருக்கும், வெறுமையாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் நம்மேல் வைத்த கிருபை. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று அந்த அப்போஸ்தலர் பவுலுக்கு ஆண்டவர் சொன்னது போல நம்மேல் வைத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் பாருங்கள், உலகத்தில் எத்தனை இன்னல்கள், எத்தனை இடையூறுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை சஞ்சலங்கள் நடக்கிறது, எத்தனை தவிப்பு. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு புறஜாதியார் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாம் இந்த பைபிளில் சொன்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. அது இறுதி கட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இன்னும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் இன்னும் நாம் ரட்சிக்கப்படவும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கவும். அல்லேலூயா. ஆம், அதைத்தான் லூக்கா 13:13 முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் முடிவு பரிந்தம் நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லையில் நாம் இன்றைக்கு ஆண்டவருக்குள் இருந்து நாளைக்கு வழிமாறுகிறவர்களாக இருக்கிறோம்? அப்படி வழிமாறினால் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யன் லாசரை கூட நாம் பார்த்தோம். அவன் சொல்லுகிறான், என் சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறார்களே, இந்த லாசரை அனுப்பும் என்று சொல்லும்போது ஆபிரகாம் இடத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு செவி கொடுக்காவிட்டால் இவன் போனாலும் செவி கொடுக்க மாட்டான் என்று இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கு நம்மளை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மேய்ப்பர்களாகவும் அவருடைய மந்தையை மேய்க்கிற ஆடுகளாகவும் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நாம் கற்றுக்கொள்ளவும் அதை பயன்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் 6:20
அப்படி தான் சொல்லியிருக்கு. தகப்பன் கற்பனையை காத்துக்கொள்ள தாயின் போதகத்தை தள்ளாதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3:1 முதல் 4 வரை வசனங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 145:14 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ வசனங்கள் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக, தேவ திட்டத்தில் நாம் பங்கு பெறும்படியாக, நாம் வீழ்ந்து போகாதபடி இருக்கும்படியாக. யோபு 27:6 நமக்கு சொல்லியிருக்குது, என் நீதியை கொடியாய் பிடித்திருக்கிறேன், என் நீதியை கொடியாய் பிடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் கொடிகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் அது இன்னும் வளரும், இன்னும் கனி கொடுக்கும், இன்னும் படர்ந்து அநேக ஜாதிகளுக்கு அடைக்கலமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு காலங்களும் சமயங்களும் எந்த வந்தாலும் கனி கொடுக்கிறவர்களாக நாம் வாழ்வோம் என்று நாம் நிச்சயத்திற்குள் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய கிருபை இது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடி போகலை, அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மேல் வைத்த நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. ஹல்லேலூயா. அன்பின் கயிறினால் நம்மை கட்டி இழுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த யோனாவை பாருங்கள், வழி மாறி போகிறான், தர்சீசுக்கு போகிறான். ஆனால் அவன் போக வேண்டியது நினிவே. அங்கே லட்சங்கள் அங்கே காத்திருக்கிறாங்க, வழி மாறி போனாங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னவா இருந்தது? அந்த திட்டத்தை நிறைவேறும்படியாய் அவன் யோசிக்கவில்லை. ஆனால் என்ன செஞ்சார் ஆண்டவர்? அவன் ஒருத்த நிமித்தமாய் அந்த கப்பலுக்கே ஒரு தத்தளிப்பை கொடுத்து, ஒரு மாற்றத்தை கொடுத்து, தன்னுடைய குற்ற உணர்வை அவனுக்கு உணர்த்தி அவனை நேராக நினைவைக்கு அழைத்து சென்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்டால் அது நடக்கும். மோசே அப்படித்தான், நான் திக்குவாய் மந்தனாவு என்றெல்லாம் சொன்னான். ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? உனக்கு வாயாக இருப்பேன் என்று சொல்லி அவனுடைய சகோதரன் ஆரோனை அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இப்படி தான். நமக்கு இந்த உலகத்தில் ஒருவர் உதவுவார் இல்லையே, ஏசப்பா இருக்கிறேங்க, ஆனால் எனக்கு இந்த நிலைமை இருக்கிறதே, நான் இப்படியே வாழ்ந்து விட்டால் எப்படி, என்னுடைய காரியங்கள் ஒன்றும் நடக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, ஏங்கி தவிக்க வேண்டாம். ஆண்டவருடைய சத்திய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆம், தேவ கிருபை, மனுஷ தயவு நமக்கு கிடைக்கும்படியாக செய்வார். அல்லேலூயா. மனுஷனுடைய நாசில சுவாசமுள்ளவனை நம்பாதுன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய தூதர்களை நமக்கு அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்காக சகலத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். நாம் ஆண்டவர்கள் நிலைத்திருக்கலாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். தாவீது சொல்கிறான், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று. எதற்காக? ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனை என்ன சொல்கிறான்? வழிமாறி போன பிறகு சங்கீதம் 51 சங்கீதத்தில் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, அந்த ரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கன்னு அவன் கேட்குறான். அல்லேலூயா. மாம்சம் பலவீனம் உள்ளது தான், நாம் மனுஷர்கள் தான், நாம் எத்தனையோ காரியங்கள் தவறி போகிறவர்களாம். ஆனாலும் தேவ அன்பை நாம் ருசி பார்த்தவர்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யம் தான் நித்திய வாழ்வை நமக்கு கொடுக்கும். பூமியில் நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்பது கூட நமக்கு தெரியாது. நாம் எதற்காக இந்த பூமியில் ஆஸ்தி அந்தஸ்து சொத்துக்களை சேர்த்து வைப்போம் என்று தெரியாது. அல்லேலூயா. உலகத்தார் போல நாம் சேர்த்து வைத்தோமானால் நம்முடைய சிந்தையும் நம்முடைய எண்ணங்களும் அதன் மேல் பதிந்துவிடும். அல்லேலூயா. அன்றன்றைக்கு தேவையான படியை அளந்து கொடுக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ கிருபை அது. அல்லேலூயா. ஏன்னா பூமியில் நம் ஆஸ்தி அந்தஸ்தில் சேர்த்து வச்சோமானா ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் வழி விலகி போய்விடும். அல்லேலூயா. தேவன் இதைத்தான் விரும்புகிறார். இந்த வாழ்வு சொற்ப காலம், ஆனால் பரலோக வாழ்வு நித்திய காலம். அல்லேலூயா. நமக்கு அங்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அல்லேலூயா. அங்கே திருடவும் இல்லை, கொள்ளையிடவும் இல்லை, புழுக்கள் பூச்சிகள் அரிக்கவும் செய்யாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அவ்வளோ ஒரு மகிமையான வாழ்வு, ஆண்டவரோடு சேர்ந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு சேர்ந்து வாழும்படியான ஒரு கிருபை நாம் எண்ணி பார்ப்போமானால் எவ்வளோ மகிமையாக இருக்கும். இந்த உலகத்தார் என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய மந்திரியோ ஒரு சிஎம்மோ ஒரு பிஎம்மோ யாராவது ஏதோ ஒரு வழியில் ஒரு பழக்கப்பட்டாங்கன்னா எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எவ்வளோ மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு நாள் மரித்து போகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நம்முடைய ஆண்டவர் நித்திய காலமாய் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய சிலுவையின் தியானம், சிலுவையில் நமக்கு பட்ட பாடுகள் இதற்காக தான் நம்முடைய கட்டுகளிலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து, நம்முடைய பாபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 யோவான் 2:19 நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது மிகவும் அருமையான உதாரணம். தாவீது சங்கீதம் 51 சங்கீதத்தில் 12 வசனத்தை ஒன்று கூட வாசிப்போம். தாவீது என்ன சொன்னார் என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது நமக்கு ஒரு பாடமாய் இருந்தார். ஏன்னா அவருடைய கரங்கள் இரத்த கரங்களாக இருந்ததுனால்தான் தான் ஆண்டவருக்கு அவர் ஆலயம் கட்ட முடியாமல் போய்விட்டது. உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கணும், நம்மேல் தங்கணும். அந்த சவுலை விட்டு ஆவியானவர் வெளியே போன பிறகு தாவீது பலன் கொண்டு வளர்ந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தங்கும்போது நாம் வளர்ந்து பெருகவும், விசுவாசத்தில் இன்னும் வளரவும், அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ளவராய் வாழவும், அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளை ஆதாயப்படுத்துகிறவர்களாயும் இருப்போம். ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்து அனுதினமும் காலையில் எழுந்தவுடனே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நாளைய தினத்துக்கு வந்து கவலைப்படாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஏன்னா ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், அவங்களுக்கு யார் போஜனம் கொடுக்குறா? நான் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவைகளுக்கு நான் போஜனம் கொடுக்கும்போது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்காமல் இருப்பேனா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:27 பாருங்கள், ஆண்டவருடைய மகிமை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று பார்க்கலாம். கொலோசியர் 1:27 ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த இரகசியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு 1 கொரிந்தியர் 1:18 நாம் எல்லாரும் கற்றுக்கொண்ட வார்த்தை. இந்த சிலுவை தியானம் வந்தாலே முதலாவது அந்த வசனத்தை தான் நமக்கு எல்லாரும் போதிப்பார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்? சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவை பற்றிய உபதேசம் நாம் யார்ட்டையாவது போய் சொன்னோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் சுகம் கொடுக்கிற தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார், உங்களுக்கு பலனை கொடுப்பார், உங்களுக்கு மறுவாழ்வை கொடுப்பார், உங்களுடைய கட்டுகளை நீக்கி உங்களுக்கு சமாதானத்தின் பாதையில் நடத்துவார் என்று சொல்லும்போது நேரடியாக போய் சொன்னோம்னா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நம்முடைய அண்டையில் இருக்கிறவர்களுக்கு அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சிக்கல் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். அதை தேவனிடத்தில் தெரிவிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக மன்றாட வேண்டும். அதன் பின்பாக நம்மளால் முடிந்தால் அவர்களுக்கு உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும். அதன் பின்பாக முதலாவது மனுஷ அன்பை அவருக்கு கொடுத்து தேவ அன்பை அவருக்குள் செலுத்தும்போது, ஒரு ஊசி மூலம் வாழைப்பழத்தில் நம்ம செலுத்துறது போல் அவர்களுக்கு அன்பு அப்படியே பதிந்துவோம். ஆண்டவரை விட்டு அவர்கள் விலக மாட்டார்கள். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறார். நேரடியாக போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது அந்த சுவிசேஷம் கேட்கிறவர்கள் அநேகர் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்தையே கேட்காதவர்கள் ஒரு சிலர் இருந்தால், காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அன்றைக்கும் உணர்த்தப்பட்டது. அதே மாதிரி தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எத்தனையோ மக்கள் மாயமான வலைக்குள் சிக்கி தவிக்கிறார்கள், மாயஜாலத்திற்காக வாழ்கிறார்கள். அவன் அப்படி இருக்கிறான், நானும் அப்படி இருக்க வேண்டும், அப்படி என்றாலும் அப்படிலாம் ஓடிடுறாங்க. ஆனால் அது நியாயமான வாழ்க்கையா, நிச்சயமான வாழ்க்கையா, அது கிடைக்கக்கூடியதா? கிடைக்காது. குறுக்கு வழியில் போகிறவங்க
துரிதமாய் வருகிற ஆசீர்வாதம் தங்காது என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டையில் எடுத்து எழும்பார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த சிலுவை குறித்த தியானங்களை நாம் அனுதினமும் கூட தியானிக்கலாம். இந்த சீசனில் மட்டும் அல்ல, இதை நாம் கண்முன் நிறுத்தும் போது ஆண்டவர் நமக்காக எத்தனை வேதனைப்பட்டிருக்கிறார், எத்தனை அடி அடிக்கப்பட்டார், எத்தனை நொறுக்கப்பட்டார், எத்தனை பாடு அனுபவித்தார், நாம் அவருக்காக என்ன செய்கிறோம் என்பதுதான் இதனுடைய மெய்ப்பொருள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம் என்பதுதான் மெய்ப்பொருள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னத்திலாமோ சம்பாதிக்கலான்னு ஓடுறாங்க, ஆனால் சுயபலத்தை சாராதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கொடுக்கக்கூடாத காரியம் உண்டோ? அவருடைய வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, வானம் பூமியும் என்னுடையது என்று நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பேற்பட்டவராக இருக்கிறார்? யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்ட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதற்காக இது சொல்லப்பட்டது? அன்றைக்கு சவுலாகிய பவுல் சவுலாய் இருக்கும்போது அந்த கிறிஸ்தவர்களை அவன் அரெஸ்ட் பண்ணான். அவன் தேடி தேடி அவங்களை கொலை செய்ய போனான். ஆனால் அவன் பவுலான பிறகு அவனை எல்லாரும் சுற்றி வர்றாங்க. பாருங்கள், காலம் மாறிட்டு ஆண்டவர் முன்குறித்து விட்டார். ஹல்லேலூயா. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் உண்மையிலே ஆண்டவரை துன்பப்படுத்தினானா? இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியக்காரை துன்பப்படுத்தும் போது நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் என்னுடையது என்று அன்றைக்கே அந்த ராஜாவிடத்தில் ஹல்லேலூயா சொன்னதை போல நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் தன்னுடையதாய் பார்க்கிறார். அப்போ நாம் எப்படி பார்க்க வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் நம்முடைய ராஜா மகிமைப்படும்படியாக, நம்முடைய பரிசுத்தவான்கள் மகிமைப்படும்படியாக, மகா ராஜாவாக இருக்கிறவர், நேற்றும் என்றும் என்றும் வாழ்கிறவர், அண்டை சராசரங்களை ஆளுகிறவர், அந்த ராஜா மகிமைப்படும்படியாக இந்த கல்வாரி சிலுவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த அன்பை நாம் ருசி பார்க்க வேண்டும். இதில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாளாவது நாம் தவறி போகக்கூடாது. ஒரு நாளும் அதை விட்டு நாம் பின்வாங்கக்கூடாது. ஒரு நாளும் நாம் வேதம் வாசிக்காமலோ ஜெபிக்காமலோ நம்முடைய காரியத்தை தொடங்கக்கூடாது. அப்படி நாம் ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு எடுக்கும்போது தேவன் கேட்டருளுகிறவராய் இருக்கிறார், நமக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதியுள்ள தேவன், அவர் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாம் இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்தில் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? ஹல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்குங்கள், என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதம் தான் நமக்கு தஞ்சம். தாவீது சொல்கிறான், அவருடைய ஆலயத்தின் வாதில் காத்திருப்பது நலம் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும்போது எத்தனை மகிமை, எத்தனை மேன்மை, எத்தனை அருமை. ஹல்லேலூயா. அவர் நமக்காக எத்தனையோ காரியங்களை வைத்திருக்கிறார். ஒரு டேபிளில் ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சுருக்காங்க. பிள்ளை பசிக்குதுங்க, அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டா பசி அறிகிறோம். ஆனால் பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்கு, ஏன்னா அந்த டேபிளில் போய் எடுக்க முடியாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். நாம் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறியுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமா? அவருடைய சிலுவை தியானத்தின் மூலமாய் நாம் இதுவரையிலும் மனம் மாறாவிட்டாலும் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே ராஜா, நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காக தலையில் முள்முடி சூட்டப்பட்டீர், எனக்காக விழாவில் குத்தப்பட்டீர். அவரை காரி துப்பினார்களாம் சேவகர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை எத்தனை பாடுகளை சகித்தார். நம்மளை ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்மளால் தாங்க முடியலை. ஏன்? அவன் அந்த சகிப்புத்தன்மை நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதைத்தான் ஆண்டவருடைய அன்பு வரும்போது எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பவுல் சொன்னது போல குப்பையும் நஷ்டமாக எண்ணினேன் என்று சொன்னார். லாபமான அனைத்தையும் நஷ்டமாக எண்ணினேன் என்று சொல்லியிருக்கார். அதே மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி தேடுங்கள் என்று அவருடைய வார்த்தை சொன்னதை நாம் கீழ்ப்படிவோமா? இன்றைக்கு இதைத்தான், என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். அவரிடத்தில் நாம் ஒப்புரவாகுமா? அவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நிதானித்து பார்ப்போம்.
தேவன் நம்மேல் எத்தனை அதிகமாய் பிரியம் வைத்திருக்கிறார். நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை ஆண்டவர் இதுவரையிலும் எதற்காக நம்ம நடத்தி இருக்கிறார், நம்மளை விசாரித்திருக்கிறார். நம்மேல் அவர் உருக்கமான இரக்கத்தினால் நம்மளை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை அவர் இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்துவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த சிலுவை தியானத்திலும் ஆவியானவரே, எங்களோடு இடைப்பட்ட காரியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று மட்டுமல்ல ஆண்டவரே, என்றென்றும் ஜீவனுள்ள நாள் மட்டும் ஆண்டவரே ராஜா, உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அனுதினம் ஆண்டவரே ராஜா, உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்திருக்க உதவி செய்வீராக. ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.